ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ ஆர் யூ ஆல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சோஷியல் சயின்ஸு டேம் 1 நியூ சிலபஸ் இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ டேம் 1 இருக்கக்கூடிய அவர் எர்த் அந்த போர்ஷனில் இருந்து 2 மார்க் 5 மார்க் தென் 1 வேர்ட்ஸு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு என்ன தான் நமக்கு புக்கில் மார்க் பண்ணி தந்தாலுமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நிறைய பேர் விரும்புவாங்க. அது இருந்தால் நாம் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காகவே நான் இந்த வீடியோஸ் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒன்று அவர் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு 5 மார்க் கொஸ்டின் பிள்ளைங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்க வேண்டியது சோலார் சிஸ்டம். ஸோ இதை அந்த குடும்பத்தை இந்த பிள்ளைங்கள்ட்ட வரைய சொல்லணும். அது மட்டும் கிடையாது, காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பிள்ளைங்களை என்ன பண்ணணும்னா அந்த பிளேசஸை மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் பிள்ளைங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுவுமே அவங்க ஒரு 6th ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு, ட்ராவில் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் fill in the blanks புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The distance between the earth and the sun is 150 million kilometers அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. The next one, dash are cast due to revolution on the earth. அதனோட ஆன்சர் என்னது? சீசன்ஸ். The continent dash is covered by ice. Antarctica, the biggest continent is Asia. Then dash described as a red planet. Mars, dash percentage of earth covered with salt water, 71. Then match the following கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட், ப்ளூ பிளானட், நெப்டியூன், சீசன், டே அண்ட் நைட்டு. அதனோட ஆன்சர்ஸும் தெரிஞ்சவங்க அதாவது சைடில் மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்து பிள்ளைங்களுக்கு மார்க் பண்ணி கொடுங்க. தென் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். வாட் டு யூ நோ அபவுட் யூனிவர்ஸ்? டிஃபைன் சோலார் சிஸ்டம், ஹவு டிட் எர்த் ஃபார்ம். ஸோ இதுக்கான பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜஸ்லேயும் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிடலாம். ஸோ ஆன்சர் த டீட்டெயிலும் இதில் பின்னாடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்குமே நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்களுக்கு அந்த நோட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு படித்து டீச் பண்ணி சொல்லி கொடுக்குறதுக்கு. ஸோ 1 by 1 பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் அவர் இடத்துலேருந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் டு யூ நோ about the universe? The universe is a vast expansion of space. The universe consists of இது நமக்கு ரெகுலராக தெரிஞ்ச ஆன்சர் தான். consist of billions of galaxies and stars, planets and dwarf planet, comets, asteroids. தென் இந்த மாதிரியான இந்த கொஸ்டினை எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ தேவைங்கிறவங்க இந்த 2 பாயிண்ட்ஸையுமே நீங்கள் படிக்கலாம். Then excast of sites in the universe is still unknown. Scientists believe that universe is still expanding outward. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிப்பாங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடணும். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுனா ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ டிஃபைன் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் consists of the sun and 8 planets, this moon and dwarf planet and asteroids and the points எழுதிக்கிட்டு these objects are gravitational force of sun. தென் அதுக்கப்புறம் என்ன கண்டினியூவேஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், how did the earth form? Approximately 4.54 billion years ago, solar system was cloud of dust and gas known as solar nebula. Due to an expansion, these particles collapsed and began to spin, having the sun at the center. The biggest particles which revolve around the sun are called the planets. ஸோ இதில் சில இடங்களில் எனக்கு சின்ன மிஸ்டேக்ஸ் வரா மாதிரி இருக்கும். அது ஏன்னா இந்த பிள்ளை எழுதி இருக்கிறது கொஞ்சம் எனக்கு புரியறது மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் தஸ் த பிளானட் எர்த் ஃபார்ம்டு. ஸோ இப்படி தான் எர்த் ஃபார்ம் ஆகுறது. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் நீங்கள் பாருங்கள், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரொட்டேஷன் அண்ட் ரிவல்யூஷன். அதனோட ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை 2ஆக டிவைட் பண்ணி நம்ம எழுதிக்கிடணும். ஸோ ஒரு சைடு ரொட்டேஷனும் ஒரு சைடு ரெவல்யூஷனும் எழுதுறது சொல்லி கொடுக்கணும். த மூமெண்ட் ஆஃப் தி எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் இஸ் கால்டு ரொட்டேஷன். த மூமெண்ட் ஆஃப் தி எர்த் அரவுண்ட் த சன் இஸ் கால்டு ரிவல்யூஷன். தென் ரொட்டேஷன் காசஸ் டே அண்ட் நைட், தென் ரிவல்யூஷன் காசஸ் சீசன். ஸோ இந்த மாதிரியான ஆன்சர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கணும். 2 பாயிண்ட்ஸஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ஓஷன்ஸ் ஆர் தேர் and earth.
There are 5 oceans on the earth. They are என்னெல்லாம் எர்த் இருக்குது என்னெல்லாம் கடல்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன், தென் அட்லாண்டிக் இருக்குது, இந்தியன் இருக்குது, சவுத்ரன் இருக்குது, தென் ஆர்டிக் இருக்குது. வாட் ஆர் த அவுட்டர் பிளானட் ஆஃப் தி எர்த் அவுட்டர் பிளானட் என்னெல்லாம் அப்படின்னு ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தென் 7th ஒன், வாட் ஆர் த இன்னர் பிளானட்ஸ் இன்னரில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் தென் மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் எழுதிக்கிடணும். அதை தான் அதனோட ஆன்சர்ஸ். தென் வாட் இஸ் கேலக்ஸி? கேலக்ஸி இஸ் எ ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். our galaxy Milky Way the one among the countless of galaxies in the universe. ஸோ இதனோட ஆன்சர் வந்துட்டு இது. தென் ஸோ வேறு பாரு எர்த் இன் த சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. த எர்த் இஸ் த third planet from the sun and the 5th largest in the solar system அப்படின்னு சொல்லிட்டு அதனோட ஆன்சர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிடணும். தென் வாட் ஆர் த மூமெண்ட் ஆஃப் எர்த்? எர்த்தோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? எர்த் ஹேஸ் 2 மூமெண்ட். தே ஆர் என்னெல்லாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேஷன், இன்னொன்று வந்துட்டு ரிவல்யூஷன். தென் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த்? சன்னுக்கும் வந்துட்டு எர்த்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு கொஸ்டினோட அந்த ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா the distance between the sun and the earth is nearly 150 million kilometer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டீட்டெயில் கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் அபவுட் த சோலார் சிஸ்டம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்குமே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களால் எழுத முடியுமோ நீங்கள் 2 மார்க்ஸில் எழுதினதையே இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் வந்துட்டு 8 பிளானட்ஸ், த மூன்ஸ், ட்ராஃப்ட் பிளானட், ஆஸ்ட்ராய்ட்ஸு, ஸோ காமெட்ஸ், இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. 2 மார்க்ஸில் நீங்கள் படித்தது த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த சன். தேர் ஆர் 8 பிளானட்ஸ் இன் அவர் சோலார் சிஸ்டம். தே ஆர் மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் அண்ட் யுரேனஸ், நெப்டியூன். இந்த மாதிரி அந்த ஆன்சர்ஸ் வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டினில் நீங்கள் படித்த அதே ஆன்சர்ஸை இதில் வந்துட்டு எழுதி ஆட் பண்ணி எழுதுறதுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ரைட் அபவுட் த பிளானட் எர்த் இன் டீட்டெயில் இதை எழுத கேட்டிருக்காங்க. லைஃப் இஸ் பாசிபிள் ஒன்லி ஆன் எர்த் பிகாஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லேண்ட், ஏர், வாட்டரு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நீடல் இல்லையா நமக்கு. த எர்த் இஸ் த 3rd planet from the sun and the 5th planet largest in the solar system. earth has 2 movement. they are ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் 2 மார்க் கொஸ்டினில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ படித்ததை தான் இங்கே வந்துட்டு ரிப்பீட் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேண்டியிருக்கும். the movement of the earth is on the axis called rotation causes day and night. இது அந்த டிஃப்ரென்ஷியேட்டில் நீங்கள் படிச்சிங்க. ஸோ revolution வந்துட்டு the movement of southern earth is called relation causes வந்துட்டு season. ஸோ இந்த ஆன்சர்ஸாக நீங்கள் அந்த கொஷின் படிச்சிங்க, அந்த டிஃப்ரென்ஷியேட் படிச்சிங்க அப்படின்னா இந்த கொஷினை ஈஸியாக வந்துட்டு அட்டன் பண்ணிடலாம். எக்ஸ்பிளைன் அபவுட் த ஒன்னெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. we live in the surface of the earth. it is made up of even continents and 5 oceans வந்துட்டு இருக்குது. இதனோட ஆன்சர்ஸ் இதுக்கு வந்துட்டு புக் பேக்கில் இன்னுமே வந்துட்டு ஆட் பண்ணலாம், நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஷார்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. the 7 continents are அந்த 7 continentோட நேம் எழுதிடுங்க. ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன். தென் அண்டார்டிகா இஸ் த ஸ்னோ கவர்டு லேண்ட்மார்க். தென் வந்துட்டு த ஏஷியா கான்டினென்ட் இஸ் த பிக்கஸ்ட் ஒன். ஸோ இப்படி எழுதி இந்த பாடத்தில் இருக்கிற 2 மார்க்கு 5 மார்க்கு 1 மார்க் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரியான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து 2 மார்க்கு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கன்வே பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. தேங்க்யூ.